ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹோப் த நியூ இயர் இஸ் கோயிங் வெரி வெல். உங்களுக்கு நியூ இயர் ரொம்ப ஆசீர்வாதமாய் போய்கொண்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதில். ஆமாம், இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வி வெரி சாரி தட் வி குடன் அப்லோட் இந்த நியூ இயருடைய மெசேஜ். சில நாட்களாக சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் மறுபடியும் வந்தனால வி ஹேட் டு எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மறுபடியும் அந்த போஸ்ட் நாங்கள் போடுறோம் அப்படின்னு. பட் சம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ். ஸோ கைண்ட்லி அப்போல்ட் அஸ் இன் யுவர் வேல்யூபிள் ப்ரேயர்ஸ். எங்களுக்காக ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். டீமுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, உங்கள் ஃபேமிலிஸ்க்காக, உங்களுடைய ட்ராவலுக்காக. ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெரி வெல். ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் உங்கள் ஹீலிங்காக, உங்களுடைய லெக்கு ஹீலுக்காக ஒருத்தர் பேசியிருந்தீங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாக உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். எல்லாருடைய கமெண்ட்ஸை நான் பார்க்குறோம், எல்லாருடைய மெயில்ஸை நாங்கள் பார்க்குறோம். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். கீழே தெரிகிற நம்பர் மெயிலுக்கு ஃபார் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் anything that you can contact us if you want to be a partner of this beautiful series. உங்களை நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம். ஆண்டர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். நேற்று இந்த டைம் இஸ் வெரி ஷார்ட் குறித்து பார்த்தோம்ல, இட் இஸ் வெரி சீரியஸுங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் வார்த்தையை நம்ம இருதயத்தில் தக்க வச்சு விடணும். பை ஹார்ட் பண்ணுங்கள். இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக. சின்ன வயசுலாம் இந்த வசனம் படிக்கலைன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு காலம் போய் இப்போல்லாம் மாறிடுச்சு. அவன் படிக்கலையோ அப்படின்ற ஜென்ரேஷனில்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆகவே பட் ஐம் ரெக்வெஸ்டிங் ஆல் த பிலீவர்ஸ், அப்பா அம்மா, பெரிய ஊழியர்கள் இருந்தீங்கன்னா, வாலிபர்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இது கேட்குறதுக்கு மேபி ஒரு வேளை எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டர் வரப்போகிறான்னு இவனும் சும்மா சொல்லிட்டுருக்குறான் அப்படின்னு இல்லை. வேத வசனம் கிடைக்கூடாத ஒரு பஞ்சகாலம் ஒன்று வரப்போகுது, உண்மையாக வரப்போகுதுங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு மெசேஜ் இல்லை. இட் இஸ் அ வார்னிங் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அதனால் எவ்வளோ முடியுமோ வேத வசனங்களை வாசித்து இருதயத்துக்குள்ளே அதை பை ஹார்ட் பண்ணுங்கள், தியானிக்குங்க. அந்த வசனம் நிச்சயமாக உங்களை காக்கும். ஒரு காலம் ஒன்று வரப்போகுது உண்மையாகவே. இப்போது நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த ChatGPT அப்புறம் நிறைய என்னென்னமோ வருதில்ல. நம்ம எல்லாம் நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஒரு காலம் ஒன்று வரப்போகுது, அது பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலம். நம்ம எல்லாத்தையும் பிசாசு ஒருவேளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுட்டு பைபிள் இருக்கக்கூடாது, சர்ச் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ப்ரேயர் நடக்கக்கூடாது. கேட்குறதுக்கு ஒருவேளை பயமாக இருக்குல்ல. இப்போ ஃபோன் ஆப், பைபிள் ஆப்புன்றது அங்கே உள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆப்பே இருக்காது மாதிரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. யூடியூப் மெசேஜ் இருக்காது, சாங்ஸ் போட முடியாது. எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருமானால் வரலாம். ஆண்டோடைய வார்த்தை மட்டும் தான் உங்களை காப்பாற்றும். ஏன்னா சும்மா இப்படிலாம் சொல்லி பயம்புத்தின்னு இருக்கிற காலங்கத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உண்மை. ஆகவே ஐ வாண்ட் everyone, each and every family to be very serious. அப்பா அம்மாலாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவதற்கு 100 ஞானம் கேளுங்க. நம்ம ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். மத்தேயு 25:19 வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு பின்பு எஜமான் திரும்பி அந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு வந்தாராம். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சகல வல்லமையோடு ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். அவர் வர்றது மட்டும் இல்லை, அவர் ராஜாவாக வர்றது மட்டும் இல்லை, அவர் என்ன கேட்க போகிறாராம்? கணக்கு கேட்க போகிறாராம். நம்ம எல்லோரும் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக, அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்லவர்களா, கெட்டவர்களா, கிறிஸ்தவர்களா, மற்ற மதத்தினரா, யாராக, பணக்காரரா, ஏழையா, எளியவர்களா, எப்படிப்பட்டவர்களாக வேணா இருக்கலாம், ஒரு நாள் we have to stand before the throne of God. மனுஷன் செய்கிற எந்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். சகல எண்ணங்களையும் அவர் எல்லாவற்றையும் ஒரு நாள் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். கணக்கு கேட்கிற ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது.
நான் அந்த ரீசன்ட் டேஸ் அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கிறேன். என்னை பார்த்து ஒரு வேளை இயேசு கிறிஸ்து உனக்கு நான் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன், வேர் இஸ் யுவர் ரிப்போர்ட் பென் அப்படின்னு கேட்டு நான் என்னென்னமோ சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவருடைய கடைசியில் 1-2 வார்த்தை சொல்லுவார். ஒன்று, நீ உண்மையாக செஞ்சப்பா, அதனால் உனக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், நீ உள்ளவான்னு ஒரு வார்த்தை வரும். 2வது, ஒன்று யாருனே தெரியாதுன்னு ஒரு வார்த்தை வரும். ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக், நான் பிரபலமானன்னு ஆசைப்படலை, நான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீச் ஆகணும்னு ஆசைப்படலை, எனக்கு ஒன்று தான். ஆனால் சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், மாம்சம் வெளிப்படுது. ஆனால் ஒரு பக்கம் ஆவியானவருடைய ஏக்கம் என்னென்னா, ஆண்டவர் இது எது வேர்ல்டுடைய அப்ளாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு சத்தம் வேணும் ஆண்டவரே, உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே. அப்போது அந்த அளவுக்கு என்னுடைய ஜீவியம் காக்கப்படணும், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நீங்கள் கணக்கை கேட்கும் போது நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை ஒரு விஷயம் கூட பாதுகாத்துக்கொள்ளுங்கன்ற ஜோம் பண்ணுறது. வாட் வுட் ஜீசஸ் திங்க் அபவுட் யூ ஆன் த டே? உங்களை குறித்து ஆண்டவர் கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? இந்த உலகத்தில் எவ்வளோ பிரபலமான ஆளுங்க எல்லாரும் அவர் முன்னாடி நின்று ஆகணும். பெரிய ட்ரம்ப்பாக இருந்தாலும், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், நம்ம இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், பிரபலமான செலிப்ரிட்டிஸ் போன்ற ஆட்கள் எல்லாரும் அவர் கூட ஒரு நின்று ஆகணும். அவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதை மறந்துடாதீங்க. We have to stand before him. Have a very blessed day. I'm not threatening you. I'm not பயம் பொறுத்தல. It is just a caution. It is a warning from the Holy Spirit. உங்கள் வழிகள் அவருக்காக ஆயத்தமாக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.